வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 21 தியானமும் எண்ணமும் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் இன்றைக்கு வாழ்க்கை மலரிலே அதை பற்றி தான் சிந்திக்க தருகிறார். தியானம், ஆன்மா போன்ற சொற்களுக்கெல்லாம் ஒவ்வாமை கொண்டவர்களுக்காகவும், தியானம் புதியதாக பழக இருப்பவர்களுக்கும் பழகி கொண்டிருப்பவர்களுக்கும் என்று எல்லாருக்குமான சிந்தனையாகத்தான் இதனை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். தியானம் என்று சொல்லும்போது ஒரு தவறான புரிதல் இருக்கும். எப்படின்னா, தியானம் என்பது எண்ணத்தை கட்டுப்படுத்துவது, எண்ணத்தை நிறுத்தி விடுவது, அதை நிறுத்த பழகுவது என்பது போலெல்லாம் ஒரு தவறான புரிதல் இருக்கும். ஆனால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், ஒரு மழை பெய்கிறது, அதனால் வெள்ளம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த வெள்ள நீர் ஒரு பாதை அமைத்து கொண்டு, பழக்க பாதை, அதற்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட பாதையில் அது சென்று கொண்டே இருக்கும். அதை திருப்ப வேண்டும் அல்லது அந்த தண்ணீரை, அந்த வெள்ளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தகுந்த மாற்று ஏற்பாடுகளை செய்து அதற்கான வழிமுறைகள் எல்லாம் செய்தால் அந்த வெள்ள நீரானது உங்களுக்கு பயன்படும் அல்லவா? அதே போலத்தான் எண்ணம் என்பது ஒரு மனிதனுக்கு பழக்கத்தின் பார்ப்பட்டு புலன்கள் வழியாக இதுவரையில் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மனமானது அதன் வழியே தான் எண்ணமும் சென்று கொண்டே இருக்கும். அப்படி சென்று கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை ஒரு பாதை திருப்பி நல்ல வழியில் நமக்கு பயன்படும் வகையில் மாற்ற வேண்டும் என்கிற முயற்சி தான் தியானம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எண்ணத்தை மொத்தமாக நிறுத்தி விடுவது என்பது அல்ல, எண்ணத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று கிளம்புவது அல்ல. மாறாக அந்த எண்ணத்தை அழகாக ஒருமைப்படுத்தி ஏதாவது ஒன்றின் மேல் மனதை செலுத்தி மாற்றுப்பாதை ஏற்படுத்தி அதற்கு தீவிரத்தை, அந்த எண்ணத்திற்கு ஒரு திண்ணிய தன்மையை கொடுத்து நமக்கு பயன்படும் வகையில் மாற்றிக்கொள்கிற ஒரு அற்புதமான உத்தி தான் தியானம் என்று அருமையாக அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அந்த தவமானது, தியானமானது தொடர்ந்து செய்யப்படும் போது மனம் கூர்மையடைகிறது, நுண்ணிய நிலையை எய்துகிறது என்பதனை இன்றைக்கு அறிவியல் கூட EEG என்ற கருவியின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். எவர் ஒருவர் தியானத்தை தொடர்ந்து ஆழ்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த மன அலை சூழலானது அந்த பீட்டா என்று சொல்கிறோமே, அந்த அளவிலிருந்து ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்று படிப்படியாக குறைந்து வருவதையெல்லாம் இன்றைக்கு கருவியின் மூலமாக கூட அதை நிரூபித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து தியானம் பழகும்போது நுண்ணிய நிலைக்கு அது திரும்பும், கூர்மை நிலையை அடையும், அறிவு நுட்பம் ஏற்படும் என்பதனால் தியானம் பழக வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். தொடக்க நிலையில் தியானம் பழகுவர்களுக்கு அவ்வாறு ஒருநிலைப்படுத்துவதோ அல்லது மாற்று பாதையை செப்பனிடுவதோ சற்று சிரமமாக இருந்தால் கூட்டு தவத்திலே கூட கலந்து கொள்ளலாம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். அப்படி கூட்டு தவத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக மற்றவருடைய ஆற்றலும் ஒன்று சேர்ந்து எண்ணம் ஒருங்கு அமைதல், ஒன்று பட்டு நிற்றல் என்பதெல்லாம் சாத்தியமாகும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுவதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.